புருஷன் அரவிந்த் கூட ரிச்சான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்த ஹரிதாவுக்கு ஏழைங்க வேலைக்காரங்களை பார்த்தாலே எப்பவுமே மட்டும்தான். ஏழைங்க அழுவுறத பார்த்தாதான் ஹரிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். ஹரிதா காலையில எழுந்திருக்கும் போதே கண்ணுக்கு முன்னாடி ஏழைங்க இருக்கணும், அவங்கள திட்டணும், அவ சந்தோஷப்படணும். ஹரிதாவோட கொடுமையை தாங்க முடியாம வேலைக்காரங்க எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்க. புதுசா அந்த பேலஸ்க்கு யாரோ வேலைக்கும் வர்றதில்ல. அதனால ரிச்சா இருக்கிற ஹரிதாவுக்கு டைம் பாஸ் ஆகவே மாட்டேங்குது. யாரையுமே திட்ட முடியல. அதனால அவளுக்கு கோவம் வந்துச்சு. அந்த கோவத்துல வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்து அரவிந்த் கவலைப்படும் போது ஹரிதாவோட அப்பா அங்க வந்தாரு. மாப்ள, நான் சொன்னது என்னாச்சு? மாமா, நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் வேலைக்காரங்களை தேடி போனேன். ஆனா யாருமே கிடைக்கல. ஹரிதாவோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணோட திமிரால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இப்ப யார் அவள் சொன்னா கேட்பாளோ, யார் பேச்சு கேட்டு நடந்துப்பாளோ ஒன்னும் புரியல. அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, பாருங்க இப்ப எப்படி இருக்கான்னு. கவலைப்படாதீங்க மாப்ள, ஹரிதாவுக்கு தாய் பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்றேன், அவங்கள போய் பாருங்க. ஆனா ஹரிதாவோட பிரச்சனையெல்லாம் சொல்லாம நான் சொன்னதா சொல்லி அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க. அது யாரு மாமா? என் தம்பி பொண்ணு, பேரு சந்திரிகா. ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா மாமா? சந்திரிகா ஹரிதாவுக்காக என்ன வேணும்னாலும் செய்வா. அவளுக்கு அவங்க பெரியப்பானா உசுரு. பெரியப்பா அப்படின்னு அவ கூப்பிட்டுட்டு வந்தாலே போதும். அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. என் தம்பிக்கு அங்க வேலை அதிகம். ஆனா நான் தான் இப்படி சிட்டில வந்து செட்டில் ஆயிட்டேன். சந்திரிகா ஒரு ஏழை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனாலும் அவ வாழ்க்கையில அவ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கா. மாமா, நான் கூப்பிட்டு அவங்க வருவாங்களா? வருவாங்க மாப்ள, நீங்க போய் சந்திரிகாவை பாருங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வருவா. அரவிந்த் சரி அப்படின்னு கிளம்புனா. ஏழை வீட்டு பொண்ணான சந்திரிகா புருஷன் கூட சேர்ந்து காட்டுல விறகு வெட்டிக்கிட்டு இருந்தா. சந்திரிகா, விறகு வெட்டினது போதும், வா வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு எப்படியும் வயல்ல வேலை இல்லல்ல, வீட்டுக்கு போய் என்ன பண்றது சொல்லுங்க. நீ போய் கொஞ்ச நேரம் வீட்டுல படுத்து ஓய்விடு. நான் கோபால் நேத்து கூப்பிட்டால போயிட்டு வரேன். ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னானே, மறந்துட்டியா? இல்லங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க போவீங்களான்னு தான் எனக்கு தெரியலல, அதான் எதுவும் சொல்லல. அப்படி ரெண்டு பேரும் வெட்டின விறகை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஸ்டைலா கண்ணுக்கு கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டைலான கார்ல ஒரு கிராமத்துக்கு வந்து இறங்குனா அரவிந்த். ஒரு ஏழை வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த வீடு பூட்டு போட்டிருந்துச்சு. எல்லாரும் எங்க போனாங்களோ என்னமோன்னு அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். இது என்ன ஊருடா? சந்திரிகாவை பத்தி விசாரிக்கலானா ஒரு ஆள் கூட இல்லையே. பேசாம மாமா கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு அரவிந்த் அவங்க மாமனாருக்கு கால் பண்ணா. பிசினஸ் ஃபைல்ஸ செக் பண்ணிக்கிட்டு இருந்த மாமனார் அந்த கால் அட்டென்ட் பண்ணாரு. மாப்பிள, சந்திரிகா வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ, நான் வந்துட்டேன் மாமா. ஆனா அங்க வீடு போட்டி இருக்கு, யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள, அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பேசிட்டு வாங்க. கூப்பிட்டு வரல அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க. சந்திரிகா புருஷன் மனோகர் கூட ரொம்ப நல்ல பையன். சரிங்க மாமா, நான் பாக்குறேன் அப்படின்னு கால் கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல மனோகரும் சந்திரிகாவும் விறகு எடுத்துட்டு வந்து அதை தரையில போட்டாங்க. அரவிந்த் அவங்கள கண்டுபிடிச்சு உடனே அவங்க பக்கத்துல போனா. அண்ணா, அண்ணி. மனோகர் சந்திரிகா ரெண்டு பேரும் ஆச்சரியமா, யார் நீங்க? எங்க ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறீங்க? அப்ப அரவிந்த் அவன் வந்த விஷயத்த பத்தியும் அவங்க மாமனார் சொன்னதை பத்தியும் சந்திரிகா கிட்ட சொன்னப்போ சந்திரிகா சந்தோஷமா, என்னது, உங்களை எங்க பெரியப்பா அனுப்புனாரா? ரொம்ப சந்தோஷம். வாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு டீ குடிங்க முதல்ல. அண்ணி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அண்ணன், துணிமணி எல்லாம் பேக் பண்ணுங்க. நம்ம ஊருக்கு போறோம். இனிமே நீங்க எங்க கூட தான் இருக்க போறீங்க. பெரியப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஐயோ, அப்படி இல்லங்க. நாங்க அங்க வந்துட்டா என் நாத்தனாரு என் மச்சன ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும். ரெண்டு பேரும் டிகிரி படிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் மாமா பாத்துப்பாரு. நீங்க முதல்ல வாங்க அப்படின்னு சொன்னா அரவிந்த். சந்திரிகா மனோகர் ரெண்டு பேருமே இனி நம்ம கஷ்டம் தீரப்போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவன் கூட போறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ரெடியானாங்க. ரெண்டு பேரும் கார்ல ஏறி உக்காந்துக்கிட்டு அரவிந்த் கூட ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மாமா ஹரிதாவை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதோ பாக்கலாம். அப்படி வண்டி போய்கிட்டே இருந்துச்சு. வீட்ல ஹரிதா அவளுடைய சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க அப்பா ஆனந்த் கிட்ட கேட்டா.
அவரு ஏதேதோ சொல்லி அவளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஹரிதா எதையும் காதுல போட்டுக்கல. சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சந்திரிகாவும் மனோகரும் ஹரிதாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ஹரிதா அவங்கள பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. நல்லா இருக்கே அக்கா அப்படின்னு ஹரிதா ரொம்ப பாசமா சந்திரிகா கிட்ட கேட்டா. சந்திரிகா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா. அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து அரவிந்தும் ஆனந்தும் ஷாக் ஆயிட்டாங்க. அக்கா வாக்கா நம்ம ரூமுக்கு போய் நம்ம சின்ன வயசு விஷயம் எல்லாம் பேசலாம். நீ போ ஹரிதா, நான் பெரியப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரிக்கா. ஹரிதா சரி அப்படின்னு ரூமுக்கு போயிட்டா. சந்திரிகா அவங்க பெரியப்பா கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. சந்திரிகா வந்ததை பார்த்து ஆனந்தராவ் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க பெரியப்பா, நாங்க 2 பேரும் எங்கேயும் தங்கணும்னு எதுக்கு சொன்னீங்க? ஆமாம்மா, இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். உன் நாத்தனார் மச்சினனையும் வர சொல்லிருக்கேன், அவங்களும் இங்கேயே தங்கட்டும். அப்ப ஆனந்த் ஹரிதாவோட நடவடிக்கைய பத்தி சொன்னாரு. சரிங்க பெரியப்பா, நீங்க சொன்ன மாதிரி இங்கே இருந்து தங்கச்சியை மாத்திர பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஓகே தானே? நீ சொன்னதுக்கு என்னைக்காவது நோ சொல்லிருக்கேன் நானா? அப்படின்னு மனோகர் சொன்னா. வீட்ல இருக்க 2 பேருமே ஒத்துக்கிட்டதுனால ஆனந்த் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து சந்திரிகா ஹரிதாவோட வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சா. ஹரிதா தான் அக்கான்னு கூட பார்க்காம ஏழைங்கன்றதுனால சந்திரிகாவை வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா. ஆனா சந்திரிகா எப்பவுமே சிரிப்போட காலையில எழுந்திருச்சு ஹரிதா ரொம்ப கிளீன் பண்றது, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இப்படி ஹரிதாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. மனோகரும் சந்திரிகாவுக்கு எல்லா வேலையிலயும் உதவியா இருந்தான். 2 நாளுக்கு அப்புறமா சந்திரிகாவோட மச்சனா பாஸ்கர், நாத்தனார் கீர்த்தனா வந்தாங்க. அவங்களும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பசங்க தான். ஆனா ஹரிதா அவங்க எல்லாரையுமே பார்த்து இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இவங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சந்திரிகா ஹரிதாவுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா அங்க வந்தா. ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஆனந்த் ஹரிதா கிச்சனுக்குள்ள போறத பார்த்து ஷாக் ஆனாரு. அப்போ கிச்சனுக்குள்ள வந்த ஹரிதா சந்திரிகா கிட்ட, ஏங்கா உன்னை நான் எவ்வளவு திட்டுறேன், எவ்வளவு மட்டமா பேசுறேன், ஆனாலும் நீ சிரிச்சுக்கிட்டே பொறுமையா எல்லா வேலையும் எப்படி பண்ற? உனக்கு நான் திட்டுறதுனால என் மேல கோவம் எதுவும் வர்றது இல்லையா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஹரிதா? நீ என்ன எப்ப திட்டின? நீ என்ன எப்ப மட்டமா பேசின? நீ என்னோட தங்கச்சி, நாம 2 பேரும் உறவுக்காரங்க. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியுமே. நீ பிறக்கும் போதே பணக்காரியா பிறந்திருக்கலாம், ஆனா நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி சந்திரிகா அங்கிருந்து போயிட்டா. அப்ப ஹரிதா மனசுக்குள்ள, அப்ப பொண்ணுன்னா அக்கா மாதிரி அடக்க ஒடுக்கமா பாசமா இருக்கணும்னு அர்த்தம். அம்மா இருந்திருந்தா இது எனக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வேலைக்காரங்க என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்புறம் எங்கிருந்து எனக்கு எடுத்து சொல்ல போறாங்க? அக்கா வந்து எனக்கு இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறா. இனிமே நான் அக்கா மாதிரி தான் இருக்கணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா. நாட்கள் போக போக ஹரிதா கிட்ட நிறையவே மாற்றங்கள் வந்துச்சு. இப்ப ஹரிதாவும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சா. ஒரு நாள் ஹரிதா அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. வேலைக்காரங்களை திட்டி அவங்க மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா சந்திரிகா அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொன்னா. பொண்ணு சொன்னதை கேட்டு ஆனந்த் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. மனுஷங்களோட தரம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற குணத்துலதான் இருக்குப்பா. நான் இப்பவே பழைய வேலைக்காரங்களை சந்திக்கணும்ப்பா. அவங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். சரிம்மா, நான் எல்லாரையும் வர சொல்றேன். அடுத்த நாள் வேலைக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட ஹரிதா, நான் இத்தனை நாளா உங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன், ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். இன்னொரு தடவை நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹரிதா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா. ஹரிதா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹரிதா கொடுத்த பரிசை வாங்கிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாங்க. ஹரிதாக்குள்ள இப்போ திமிர் இல்ல, அன்பு பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாரையுமே ஒரே மாதிரி அவ பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி பணக்கார தங்கையோட வீட்டுக்கு வந்த ஏழு அக்கா பணக்கார தங்கையோட மனச மாத்தி இப்ப அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க.